இப்போ நம்ம கற்பனையாக ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம். இன்றைக்கி லைஃப்பில் நீங்கள் ஒரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுறீங்க. உங்களால் இமேஜின் பண்ணிக்க முடியலன்னா பாஸ்ட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். நீங்கள் நடந்திருக்க வேண்டாமே அப்படின்னு நினச்ச ஒரு விஷயத்த ஒரு வேளை இப்போ நடந்தால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகளில் என்ன எண்ணங்கள்லாம் வரும்? எனக்கு ஏன் இந்த விஷயம் நடக்கணும்? எப்படி இதிலிருந்து நான் வெளியே வரப்போகிறேன்? என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இதை சால்வ் பண்ண முடியலன்னா என்ன மாதிரியான விஷயங்களை நான் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுவேன்? இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா, ஒரு ப்ராப்ளமுக்கான தீர்வை நம்ம யோசிக்கிறத விட அதில் வர பிரச்சனைகளையும் அதோடைய இன்டென்சிட்டி, அதாவது அதனுடைய ஆழத்தையும் நம்ம அதிகமாக ஆராய ஆரம்பிக்கிறோம். இதனால் நமக்கு வர வேண்டிய நேர்மறை எண்ணங்கள் இல்லை நமக்கு தேவையான ஒரு நல்ல ஐடியா டு கம் அவுட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் அது எதுவுமே நமக்கு தோன்றதே இல்லை. ஒரு சின்ன பிரச்சனையை நீங்கள் யோசிக்கிற எதிர்மறையான எண்ணங்கள்னால அதோட அளவை நீங்களே பெருசாக்குறீங்க. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷனில், ஒரு தவிர்க்க வேண்டிய சூழ்நிலையில் கூட நான் எப்படி ரொம்ப பாசிட்டிவாக நேர்மறை எண்ணங்களோட எப்படி நான் அதை ஃபேஸ் பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்குமே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை நம்மளால் யோசித்து பொறுமையாக ஒரு தீர்வை சொல்ல முடியுது. ஆனால் அதே நமக்கு நடக்கும்போது அந்த சூழ்நிலையை நம்மளால் சரியாக ஹேண்டில் பண்ண முடியறதில்ல. இதை ஏன் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? பொதுவாகவே நம்மக்கிட்ட இருக்கிற பதட்டம், அந்த பிரச்சனையை ரொம்ப ஆழமாக பார்க்க தெரிஞ்ச நம்ம கான்ஷியஸ், இந்த ரெண்டும் தான் அதுக்கான காரணம். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளால் தள்ளி நின்று பார்க்க தெரிஞ்சிருச்சுன்னா, அதாவது அந்த பிரச்சனையை விட்டு பிரிஞ்சு நின்று இது எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிக்க தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதை தான் நம்ம இன்னொருத்தருக்கு நடக்கும்போது செய்கிறோம். அவங்க பிரச்சனையை தள்ளி நின்று பார்க்குறோம், அதை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு சரியான வழிகளை சொல்கிறோம். ஆனால் அது நமக்கு செஞ்சுக்கிறது இல்லை. எப்படி நம்ம ஒரு பிரச்சனையை தள்ளி நின்று பார்க்க முடியும்? அந்த ஒரு சூழ்நிலையில் என் எண்ணங்கள் எப்பவும் பதட்டமாக தானே இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நான் சொல்ல போகிற இந்த 5 விஷயங்கள், இந்த 5மே உங்கள் எண்ணங்கள் சார்ந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை ஆழமாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். புரியாட்டி திரும்பவும் கேளுங்க. இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவான சுச்சுவேஷன்லையும் உங்களால் ஒரு நேர்மறை எண்ணத்தை கொண்டு வர முடியும். முதல் விஷயம், பிரச்சனையோட அளவை அளக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சில பிரச்சனைகள் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி, இப்போ வயசு உங்களுக்கு ஒரு 26ன்னு வச்சுப்போம். இன்றைக்கி லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இதை நீங்கள் ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. உண்மையிலேயே இந்த நொடியில் நமக்கு அந்த பிரச்சனை மேலே இருக்கிற அந்த பயம், அந்த ஒரு வருத்தம், இல்லை அந்த ஒரு பரபரப்பு நல்லா யோசித்து பார்த்தா அடுத்த 10 நாளில், 15 நாளில், ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்காது. ஸோ ஒரு பிரச்சனையோட தன்மையை உங்கள் லைஃபோட கம்பேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட லைஃப் ஒரு 60 வருஷம்னு வச்சுக்கலாம் ஆவரேஜாக. அப்போது இன்றைக்கி என் வயசு 26. அடுத்த 5 வருஷத்தில் இந்த பிரச்சனைனால என் லைஃப் எப்படி பாதிக்கப்பட போகுது, பாதிக்கப்படுமா அப்படின்றதான் முதல் கேள்வியே. அடுத்த 10 வருஷத்தில் என்ன நடக்க போகுது, அடுத்த 15 வருஷம், 20 வருஷம், மொத்தமாக இந்த 60 வருஷம் நம்ம வாழ போகிற இந்த லைஃப்பில் இந்த பிரச்சனை நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி தான். ஆனால் நம்ம எண்ணங்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? இல்லை இது ரொம்ப பெரிய விஷயம், பார்த்து சரியாக ஹேண்டில் பண்ணலன்னா பிரச்சனை ஆகிடும். ஆனால் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். எப்போவுமே பொறுமையாக உங்களோட பிரச்சனைகளோட அளவை மெஷர் பண்ணி பாருங்கள். உங்களோட மொத்த வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப சின்னது. இதை விட இன்னும் பெருசான விஷயங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது, நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியலை அப்படிங்கிறப்போ நம்ம இன்னொரு பர்சன் மேலே அந்த பழியை போடுவோம், இல்லை இன்னொரு சுச்சுவேஷன் மேலே அந்த பழியை போடுவோம், வேறு ஏதாவது சூழ்நிலையை காரணம் காட்டுவோம். ஆனால் உண்மை என்னென்னா, நமக்கு நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் சரி, இல்லை எதிர்மறையான விஷயங்களும் சரி, நம்ம தான் காரணமாக இருக்கும். ஒரு வேளை இல்லை நான் அப்படியெல்லாம் கிடையாது, இது நடந்ததுக்கு நான் எப்படி காரணமாக இருப்பேன்னு உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தோணுச்சுன்னா கூட கொஞ்சம் அதை பார்க் பண்ணுங்கள். ஏன்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே நம்ம அடுத்த விஷயங்களை காரணம் காட்டிட்டோம், அடுத்த நபரை காரணம் காட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ராப்ளத்தின் மேலே எந்த கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். நம்ம கான்ஷியஸ் லெவலில் இதுக்கு நான் காரணம் இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியாது. உங்களுக்கு இன்னும் ஒரு வேளை அந்த சூழ்நிலை மேலேயோ அந்த பர்சன் மேலேயோ கோபந்தான் வருமே தவிர இதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையோ நேர்மறை எண்ணங்களையோ நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. ஒரு வேளை இதுக்கு நான் தான் காரணம், நான் தான் இந்த பிரச்சனையை மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். அட்லீஸ்ட் கான்ஷியஸ் லெவல்லையாவது எல்லா விஷயங்களையும் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க பழகிட்டிங்கன்னா உங்களால் எந்த ஒரு சூழ்நிலையும் ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும்.
உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்போ இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இனிமேல் மாற்றிக்க பாருங்கள். நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் சரி, அது நல்லதோ கெட்டதோ நம்மளால் மட்டும்தான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இன்னொருத்தர் நமக்கு ஒரு பிரச்சனையை லைஃப்பில் உருவாக்க முடியாது. அடுத்தது முக்கியமான விஷயம், தொடர்ந்து மற்றவங்கக்கிட்ட இந்த பிரச்சனையை ஷேர் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. காரணம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுகிறதுனால அது இன்னும் பன்மடங்கு மல்டிப்ளை ஆகிட்டே போகும். நீங்கள் ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் அதில் இருக்கிற பிரச்சனை என்ன, அது மூலமாக நடக்கிற நெகட்டிவ் விஷயங்கள் என்ன, அதனால் என் லைஃப் எப்படி ப்ராப்ளம் ஆக போகுது, நான் என்ன கவலைப்படுறேன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. எப்போ நீங்கள் ஷேர் பண்ணலான்னா, ஒருத்தர் கிட்ட உங்களுக்கு உதவி கிடைக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் ஆகிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா மட்டும் ஷேர் பண்ணுமே தவிர, நம்ம தொடர்ந்து ஷேர் பண்ணுறதுனால எந்த ஒரு வகையிலையும் நமக்கான சொல்யூஷன் கிடைக்காது. உங்கள் எண்ணங்களில் அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டே போகிறீங்க. அப்போது அந்த பிரச்சனையோட அளவை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால அது இன்னும் அதிகமாகிட்டே போகுது. அடுத்தது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம லைஃப் எங்கேயும் தொடர்ந்து ஒரே இடத்துல நிற்க போகிறது கிடையாது. நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நாட்களும் அதுக்குண்டான நேரத்தை எடுத்துக்கிட்டு கடந்து போகுது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிரச்சனைகளும் அதுக்குண்டான நேரத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து கடந்து போயிடும். தொடர்ச்சியாக எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு வர்றதுக்கான காரணம், அதை நம்ம சால்வ் பண்ண முடியாட்டி கூட அதை நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். நம்ம எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றணும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போது தொடர்ச்சியான எண்ணம் எதிர்மறையாக இருக்கும்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அதாவது இந்த பிரச்சனை மூலமாக எனக்கு என்ன விஷயங்கள்லாம் லைஃப்பில் மாறும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம தாட்டில் நிறைய எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியாட்டி உங்களுக்கு அடுத்ததாக லைஃப்பில் என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கோ அது மேலே கவனம் செலுத்துங்க. அதுக்கான வேலைகளை செய்யுங்க. அதில் உங்கள் கான்ஷியஸை டைவர்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இதுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்ம லைஃப்பில் ஒருத்தர் இழந்துடுறோம் அப்படின்னா அதை மட்டுமே யோசிக்கிறதுனால உங்கள் லைஃப் எங்கேயும் திரும்ப மாறி போக போகிறது கிடையாது. ஒவ்வொரு நாட்களும் கடந்து போயிட்டு தான் இருக்குது, உங்கள் லைஃப்பும் போயிட்டே தான் இருக்குது. அப்போது ஒருத்தரை மிஸ் பண்ணுறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு, இல்லை நான் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த மூமெண்ட் திரும்ப மாறி போகும். அந்த மூமெண்ட் கடந்து போய் தான் ஆகும். நீங்கள் அடுத்தது பெட்டரான லைஃப்பை நீங்கள் யோசிச்சு தான் ஆகணும். அதுலேயே நீங்கள் ஸ்டிக் பண்ணுறதுனால, உங்கள் எண்ணங்களை அதுலேயே வச்சுக்கிறதுனால உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனை நடந்தாலும் இந்த ஒரு இன்ஸ்டன்ட் தான் காரணம் நீங்கள் ரிலேட் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க. எதுவும் உங்களை கடந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை எந்த ஒரு சூழ்நிலை உங்கள் லைஃப்பில் நடந்தாலும் அது உங்களை ஒரு மெச்சூர்ட் பர்சனாக மாற்றுது. உங்களுக்கான ஒரு கல்வியை உங்களுக்கு கொடுத்துட்டு போகுதுன்னே சொல்லலாம். அப்போது ஒரு ப்ராப்ளமை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறப்போ அதை வெறும் ஒரு பிரச்சனையாக அதை எப்படியாவது நான் கடந்து ஓடி போயிடணும் அந்த மாதிரி யோசிக்காமல் கொஞ்சம் பொறுமையாக நின்று இந்த விஷயத்தின் மூலமாக என் லைஃப்பில் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன லேர்னிங் எனக்கு கிடச்சிது, இதை நான் புரிஞ்சுக்கிறதுனால நான் இனிமேல் வரப்போகிற பிரச்சனைகளை எப்படி நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிங்க. இந்த ஒரு விஷயம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் நல்ல விஷயங்களை தேட முடியும் அப்படின்ற அந்த கேரக்டரை உங்களுக்குள்ள வளர்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு ப்ராப்ளமை நேர்மறையாக யோசிக்க தொடங்குவீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க உங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு களமாக மாற்ற ஒரு ஃபேஸ்புக் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எபிக்ரீகேப்போட கிராட்டிடியூட் கிளப். ஸோ உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா 3 years மெம்பர்ஷிப் இருக்குது, நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.